ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது நல்லா கேக்குதா? ஏன்னா காலையில நான் பேசும்போது நான் பேசுறதே ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் தான் எனக்கே கேட்டுச்சு. ஹலோ 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 ஹலோ, கேக்குதா? இல்ல இல்ல, காலையில நான் பேசும்போது நான் பேசுறதே எனக்கே ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் கேட்டுட்டு இருந்தது. அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே, முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லனா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. So once again, thank you so much. கரூர் அமராவதி ஆத்தங்கரையில் இருக்கிற ஒரு ஊரு. அது மட்டும் இல்ல, இங்க ரொம்ப முக்கியமான டெக்ஸ்டைல் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி கரூரை பத்தி பெருமையா சொல்லிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இப்ப ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே கரூர் அப்படின்னு சொன்னாலே ஒரே ஒரு பேர் தான் ரொம்ப ஃபேமஸா ஜொலிக்குது. அதுக்கு யார் காரணம்? யார் காரணம்னு உங்களுக்கு தான் தெரியுமே. சரி, அதை பத்தி கொஞ்சம் அப்புறமா பேசுவோம். இப்ப நம்ம கரூர் மாவட்டத்தில் இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்கல்ல, அது செய்வோம் இது செய்வோம் எல்லாம் சொன்னாங்கல்ல, அது ஒரு சின்ன லிஸ்ட் தான். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த கரூர் மாவட்டத்தில் இந்த பேரீச்சை வளர்க்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின்படி பேரீச்சை வளர்க்க நிதி உதவி வழங்கப்படும். வாக்குறுதி நம்பர் 81. பேரீச்சை மரத்தை விடுங்க, அட்லீஸ்ட் இந்த பேரீச்சை விதையாச்சும் கண்ணில் காட்டினாங்களா? துபாய் குறுக்கு சந்து கதை தான். போறீங்களா? அடுத்து இன்னொரு வாக்குறுதி இருக்கு. கரூர் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்குறுதி நம்பர் 448. ஆட்சியே முடிய போகுது. 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப போய் ஒன்றிய அரசு கிட்ட அமைச்சர் போய் கோரிக்கை வைக்கிறாரு. என்னன்னு? ஏர்போர்ட் கட்டணும். ஐயா அமைச்சரே, இதுதான் உங்க டக்கா? கரூர்ல விமான நிலையம் வந்தா போறீங்களா சார்? போயிடுங்க. அதான் கேட்டேன், அப்பவே கேட்டேன், போயிடுங்க. நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க. நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க.
கொஞ்சம் கொஞ்சம் வழி விட்டுருங்க. போயிட்டு போயிடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது? என்னாச்சு? தண்ணி கொடுங்க. தண்ணி பாட்டில் கொடு. தண்ணி பாட்டில் கொடு. ஜெகதீஷ், உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா. என்ன சொல்றான்? क्राउड वॉश हो गया सर, 5 मिनट थोड़ा स्पीच होल्ड करिए। माइक चेक माइक चेक माइक चेक। வருதா? எப்படி போறது? உதயா, தண்ணி பாட்டில், வாட்டர் மைக் செக் மைக் செக். என்னப்பா? கமிங் கமிங் கமிங். ஆம்புலன்ஸ் வருது வருது வருது. டாக்டர் பிரபு பக்கத்துல வாங்க. மைக் ஆன் பண்ணுங்க.
பேசுறேன். சரி ஓகே, கண்டினியூ பண்ணவா பேசுறது? நான் அந்த ஏர்போர்ட் கட்டுறதை பத்தி சொன்னேன் இல்லைங்களா? அது இங்க கட்டின அந்த ஜவுளி தொழில்லாம் ரொம்ப நல்லா டெவலப் ஆகுன்றது உண்மையான விஷயம்தான். பட் அட் த சேம் டைம் இந்த பரந்தூர் மாதிரியே இந்த மக்கள் பாதிக்காத வண்ணம் அந்த இடங்களா பார்த்து அந்த ஏர்போர்ட் கட்டினா இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம கரூர் பிரச்சனைக்கு வருவோம். இந்த மணல் கொள்ளை தாங்க கரூரோட தீராத தலைவலி. மணல் கொள்ளை கரூரை வறண்ட மாவட்டமாக்கிட்டது மட்டும் இல்லாம சட்டவிரோத கல் குவாரிகள் கரூரின் கனிம வளத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் யாரு சிஎம் சார்? 11 மணிக்கு பதவி ஏத்துக்கிட்டா 11:05 மணல் கொள்ளை அடிக்கலாம்னு ஓபனா சொன்னவங்க தானே உங்க ஆளுங்க. 2026 மணல் கொள்ளை அடிக்கிறவங்க கிட்ட இருந்து அதுல வர்ற பணத்தை வச்சு தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்கிடலாம்னு கனவு காண்றவங்க கிட்ட இருந்து நம்ம காவிரி தாய்க்கும் கரூருக்கும் விடுதலை வேண்டுமா வேண்டாமா? கிடைக்கும், கவலைப்படாதீங்க. தமிழ்நாட்டின் 3வது பெரிய ஏரி இங்க இருக்கிற பஞ்சப்பட்டி ஏரி. அதோட பரப்பு 1000 ஏக்கருக்கு மேல. அந்த ஏரி நல்லா இருந்தா விவசாயம் செழிப்பா இருக்கும். விவசாயம் செழிப்பா இருந்தா மொத்தமா பல லட்சம் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஆனா பல வருஷமா அதை சீரமைக்காம அதுக்கு தண்ணி வர்ற வழிகளை சரி செய்யாம போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த ஆட்சி செய்யறவங்க. நம்ம ஆட்சி, அதாவது உங்க ஆட்சி வரும் அன்னைக்கு இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு உயிர் வரும். உங்க முகத்தில் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் திரும்ப வரும். ஜவுளி தொழில் கரூர் நகரை வளர்த்தெடுக்குது. இருந்தாலும் மக்கள் பாதிக்காத வண்ணம் ஜவுளி தொழிற்சாலைகள் இருந்து வெளியேறிய கழிவுகளை சுத்திகரிக்க அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகள் எந்த அரசும் எடுக்கவே இல்லை என்ற கவலை மக்கள் கிட்ட இருக்கு. இதை தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து உண்மையாகவே நாம அவற்றை முன்னெடுப்போம். இப்ப நான் ஒரு விஷயத்தை பத்தி முன்னாடியே பேசலாம்னு சொன்னேன்ல, இப்ப அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ கரூர்ல வழி விட்டுருங்க அகைன். அப்ப நம்ம ambulance. கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா, ப்ளீஸ் 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 கொஞ்சம் வழி விட்டுருங்க. Ask them to move, give the passage to ambulance. Here there is a lot of people down. They have to take them to ambulance. கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களுக்கு கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. ஓகே. பேசலாமா? கண்டினியூ பண்ணலாமா? இங்க கரூர்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும்? கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல. எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வருவோம். இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல, இப்ப ஒரு மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி. நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன? ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா,
பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே, அது என்னப்பா 30 பேர் விழாவா? 30 விழா, சாரிப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அந்த விழாவில் மாண்புமிகு சிஎம் அவர்கள் இந்த மாஜி மந்திரியை பத்தி உச்சி மேல தூக்கி வச்சு மெச்சினதெல்லாம் நம்ம காதால கேட்டோம் இல்லையா? இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ, எதிர்கட்சியா இருந்தப்போ, அந்த மாஜி மந்திரியை பத்தி என்னெல்லாம் சொன்னாரு, என்னெல்லாம் கேட்டாரு. ஐயா ஃபேக்ட் செக் நண்பர்களே, இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணணும்னு அவசியமே இல்ல. யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க, தெரிச்சிருவீங்க, மிரண்டுருவீங்க. இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா? இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் 24x7 டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மெஷினா இருக்கிறாராம் அப்படின்னு நான் சொல்லுங்க, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. சரி, இங்க ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள். மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் 6 மாசம் தான். ஆட்சி மாறும், காட்சி மாறும், அதிகாரம் கை மாறும். உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும். அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் 100% வரும். தேங்க்யூ நண்பா. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அஷ்மிகா 9 வயசு ஒரு பொண்ணு காணுமா, நீங்களே நம்ம தோழர்கிட்ட சொல்லி கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லிருங்க. அஷ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா? தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஷ்மிகா போலீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ஹெல்ப் சார், ப்ளீஸ். தேங்க்யூ தான், தேங்க்யூ. See you all, தேங்க்யூ. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மக்கள் மன்னனே, அன்பாலே அண்ணனே, விழா வீரனே, பெரியாரின் பேரனே, மன்னா மன்னா எங்க உரிமை காவல். உங்க விஜய் உயிர் என்ன வரனா, விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா, விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா, விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா.
பாடல்களை உனக்கு காட்ட வரனா